சனாக்குட்டி இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே நேராக கிச்சனுக்கு வந்து அம்மா இன்னைக்கு எங்களுக்கு பால் வேணாம் கேரட் ஜூஸ் தான் வேணும் அதுவும் நாங்களே போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அழகாக அவளே போட்டு அவளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு அவளோட அக்காவுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டா. இந்த குட்டீஸ் லீவில் இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன செய்யுதுன்னு யோசிச்சு ஒரு பெரிய தலைவலியே வந்துடுதுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவும் தீர்ந்துருச்சு, என்ன பண்ணலான்னு யோசிச்சு ரவா ஊற்றப்பம் தான் இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக செய்யலாம். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் கேரட் துருகி போட்டு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி நம்ம திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான ரவா ஊத்தப்பம் ரெடி. ரொம்ப நாளாகவே கீரை கடைஞ்சி சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருந்தது. பட் இந்த கீரை கடையில் என்னால் செஞ்சு சாப்பிட முடியல. ரீசன் என்ன தெரியுங்களா? எங்கள் வீட்டில் யாருக்கும் இது பிடிக்காது. முக்கியமாக எங்கள் வீட்டோட குட்டி குழந்தை என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காதனால செய்யறதே கிடையாது. இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு தானே அப்படின்ட்டு நான் எதையுமே செய்யறது கிடையாது. வெங்காயம் தக்காளி கீரை பூண்டு கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி தாளித்து எடுத்தால் சூப்பரான கீரை கடைகள் ரெடி. தீக்ஷக்குட்டியும் சனாக்குட்டியும் தான் கீரை அழகாக உட்காந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கீரை அரைச்சதுக்கப்புறம் நல்லா க்ரீனிஷாக வரதுக்கு ஒரு டிப் என்ன தெரியுங்களா? உப்பு நம்ம வேக வைக்கும் போது இந்த கீரையில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற விட்டுட்டு அரைக்கும் போது தான் உப்பை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த கீரை கடையில் ரெடி பண்ணதுக்கப்புறம் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்தது தெரியுங்களா? ரொம்ப நாளாக ஏதோ காணாததை கண்டது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்தது. குழந்தைங்களுக்கும் அழகாக வச்சு ஊட்டி விட்டுட்டு நானும் திருப்தியாக அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு.